வணக்கம். முக்கிய செய்திகள். ட்ரம்ப் வீசிய அடுத்த இடி. H1B விசா கிரீன் கார்டு பெற விரும்பும் இந்தியர்களுக்கு பெரிய சிக்கல். விரிவாக பார்க்கலாம். ட்ரம்ப் நிர்வாகம் விசா சார்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இது அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டினருக்கு பல்வேறு வழிகளில் சிக்கலை கொடுத்து வருகிறது. இதற்கிடையே ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது பிறப்பித்துள்ள புதிய உத்தரவு H1B விசா மற்றும் கிரீன் கார்டு பெற விரும்பும் இந்தியர்களுக்கு பெரும் சிக்கலை தருவதாக இருக்கிறது. ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றது முதலே பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்து வருகிறார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மட்டுமின்றி சட்டப்பூர்வமாக குடியேறியவர்களுக்கும் கூட ட்ரம்ப் நடவடிக்கைகள் சிக்கலை தருவதாகவே இருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறையின் மே 2025க்கான விசா அறிவிப்பு இந்தியர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. H1B விசாக்கள் மற்றும் கிரீன் கார்டுகளை பெற விரும்பும் இந்தியர்களுக்கு சிக்கலை தருவதாக இந்த அறிவிப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வேலைவாய்ப்பு அடிப்படையிலான EB-5 பிரிவின் கீழ் விண்ணப்பிப்பவர்களுக்கு இது பிரச்சனையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த புதிய அறிவிப்பின்படி EB-5 முன்பதிவு செய்யப்படாத பிரிவுக்கு விண்ணப்பிக்கும் இந்தியர்களின் கட் ஆஃப் தேதி 2019 நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2019 மே 1 என்று 6 மாதங்கள் முன்னோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. இது தகுதி பெறும் இந்தியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும், மேலும் அமெரிக்க கிரீன் கார்டு பெறுவதையும் தாமதமாக்குகிறது. அதே நேரம் சீன விண்ணப்பங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை. அவர்களின் EB-5 கட் ஆஃப் தேதி ஜனவரி 22, 2014 என்று மாற்றம் இல்லாமல் தொடர்கிறது. அதாவது EB என்பது வேலை அல்லது முதலீடு மூலம் விசா அல்லது கிரீன் கார்டு பெறுவது. இதில் EB-1 முதல் EB-5 வரை வகைகள் உள்ளன. அமெரிக்காவை அங்கு பல்வேறு நாட்டினரும் வருவதால் ஒவ்வொரு நாட்டிற்கும் இவ்வளவு H1B உட்பட வேலை விசா அல்லது கிரீன் கார்டு தான் என்று ஒரு அதிகபட்ச லிமிட் இருக்கும். ஒருவேளை அந்த எண்ணிக்கையை விட அதிக பேர் விண்ணப்பிக்கும் போது கட் ஆஃப் தேதி அறிவிக்கப்படும். அதிக பேர் விண்ணப்பித்தால் கட் ஆஃப் தேதிக்கு முன்பு விண்ணப்பித்தோரின் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். இந்தியர்கள் மற்றும் உலகின் மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களின் விண்ணப்பங்களும் அதிகரித்ததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கு அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வரம்பிற்குள் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். EB-5 என்பது தகுதி வாய்ந்த முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் விசாவாகும். அமெரிக்காவில் உள்ள கிராமப்புறங்கள், அதிக வேலையின்மை பகுதிகளில் முதலீடு செய்வோருக்கு விசா வழங்குவதே இந்த திட்டம். இருப்பினும் இந்த பிரிவில் இந்தியர்கள் விசா மற்றும் கிரீன் கார்டு பெறுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கட் ஆஃப் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசா மற்றும் கிரீன் கார்டு விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதில் இந்த கட் ஆஃப் தேதி முக்கியமானது. அதாவது 2019 மே 1ஆம் தேதிக்கு முன்பே முதலீடு செய்து EB-5 நிரப்பி கொடுத்தவர்களின் விண்ணப்பங்கள் மட்டுமே ப்ராசஸ் செய்யப்படும் என்பதே அடிப்படை. இதற்கு முன்பு இந்த கட் ஆஃப் தேதி நவம்பர் 2019 இருந்த நிலையில் அதை தான் 6 மாதம் முன்கூட்டி மாற்றியிருக்கிறார்கள். இதன் மூலம் இந்தியர்கள் விசா பெறுவது மேலும் கடினமாகியுள்ளது. அதே நேரம் வேலைவாய்ப்பு சார்ந்த பிற பிரிவுகளில் சிறிதளவும் மாற்றம். இந்தியர்களுக்கு கட் ஆஃப் தேதி மாற்றப்பட்டுள்ளது. EB-3 பிரிவில் கட் ஆஃப் தேதி ஏப்ரல் 15, 2013 2 வாரங்கள் மட்டுமே முன்கூட்டி மாற்றப்பட்டுள்ளது. EB-1 பிரிவின் தேதி 2022 பிப்ரவரி 2ஆகவும் EB-2 பிரிவு 2013 ஜனவரி 1ஆம் தேதியாகவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.